ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி அறுத்து ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோடு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10-12 பல் சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு 2 கைப்பிடி கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நைஸாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நாம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். அந்த தண்ணியும் இதிலே சேர்த்து இதை வச்சு தான் நாம் அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அலசி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு இப்படி வச்சுக்கோங்க. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லியை வடிகட்டிக்கலாம். நீங்கள் துணி இருந்தால் துணியில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கையை நாம் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கும். இப்போ இதை நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்த அரிசிக்கு ஏற்ற தண்ணியை நாம் அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியில் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். நீங்கள் சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பழைய அரிசின்றதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து தான் ஊற்றுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். அதுலேயே ஒரு 4 கிராம்பு சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை 1 சேர்த்துடலாம். பட்டை சிறிதளவு. இப்போ இதுலேயே நாம் முந்திரி சேர்த்துடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் நாம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இந்த தண்ணியை நாம் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துணும். இப்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கும்போது நாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 3/4 பதம் வெந்ததும் நம்ம அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். இதை மூடி திறந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி 3/4 பதம் வந்ததும் இதில் நாம் எலுமிச்சை சாறு ஊற்றிடலாம். ஒரு சின்ன பழம் ஒன்று எடுத்து பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அடியில் ஒரு தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தவா வச்சு அது மேலே இது சாதத்தை வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இந்த மாதிரி தம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.